ஓகே, ஸோ நம்ம வந்து ஜென்கின்ஸ் செட்டப் வந்து முடிஞ்சிச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பைப்லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூ ஐட்டம் போயிட்டு ஓகே, இங்கே வந்து நம்ம ப்ராஜெக்ட் நேம் ஸோ ஜாவா ப்ராஜெக்ட் 1 ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து பைப்லைன் ப்ராஜெக்ட் இப்போ நம்ம பண்ண போகிறது பைப்லைன் ப்ராஜெக்ட்ன்றதுனால இந்த பைப்லைன் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட கோடு வந்து கிட்டில் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த கிட்டில் இருக்கிற கோடை வந்து நம்மளுடைய ஜென்கின்ஸ்க்கு கொண்டு வரணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம ஜென்கின்ஸ் ஃபைல் வந்து எழுதணும் ஓகேங்களா. ஸோ என்னோடய ஜென்கின்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா ஸோ ஆக்சுவலி இதை வந்து சாம்பிள் ஜென்கின்ஸ் ஃபைல் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபைலில் வந்து நம்ம கிட் URL கொடுக்கணும். அப்புறம் எந்த பிரான்ச்சிலேருந்து நம்ம எடுக்க போகிறோன்றதை இங்கே மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிரெடென்ஷியல்ஸ். ஸோ எதுக்குன்னா இப்போது நான் யூஸ் பண்ண போகிறது நம்மளோட ப்ரைவேட் ரெப்போன்றதுனால கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் நம்ம செட் பண்ணி ஆகணும். ஸோ பப்ளிக் ரெப்போவாக இருந்துச்சுன்னா நமக்கு தேவைப்படாது ஓகேங்களா. இந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து தேவைப்படாது. பட் நம்ம ப்ரைவேட் ரெப்போன்றதுனால கண்டிப்பாக இந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து கொடுத்தாகணும் ஓகேங்களா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் எல்லாரும் வந்து இங்கே வந்து ப்ரைவேட் ரெப்போ தான் யூஸ் பண்ணுறதுனால ஸோ நம்ம அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கிரெடென்ஷியல்ஸ் ஐடி இது மூணுத்தையும் கொடுத்து எப்படி நம்மளோட கோடை வந்து கிட்லேருந்து ஜென்கின்ஸ்க்கு செக் அவுட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி ஒரு சில செட்டப் வந்து பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஜஸ்ட் ஜாவா ப்ராஜெக்ட் 1 கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேரெக்டாக கீழே வந்தீங்கன்னா இங்கே பைப்லைன் சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா. இதில் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து நம்ம டிக்ளரேட்டிவ் எழுதலாம், இல்லை ஸ்கிரிப்டாக பைப்லைன் எழுதலாம். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது டிக்ளரேட்டிவ்ன்றதுனால ஸோ டேரெக்டாக வந்து நம்மளோட ஸ்கிரிப்டை இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பைப்லைனை ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பிஃபோர் தட் இந்த பிளாங்க்ல இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிடலாம் ஓகே. ஸோ கிட் URL வந்து நம்மளுடைய கிட்டில் போயிட்டு நம்மளுடைய URL காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய URL ஓகேங்களா. ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய பிரான்ச் வந்து மெயின் பிரான்ச் தான். ஸோ இங்கே செக் பண்ணிக்கலாம். என்னுடைய மெயின் பிரான்ச்சுன்றதுனால ஸோ மெயின் பிரான்ச்சை இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இங்கே கிரெடென்ஷியல்ஸ் ஐடி வந்து கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம கிட்டில் போயிட்டு ஸோ உங்கள் கிட்டில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு கீழே லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தா ஸோ இங்கே வந்து டெவலப்பர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் டெவலப்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா OAuth ஆப்ஷன் இருக்கும், பர்சனல் ஆக்சஸ் டோக்கன்ஸ் இருக்கும். இதில் நம்ம பர்சனல் ஆக்சஸ் டோக்கனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டோக்கன்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜென்ரேட் நியூ டோக்கன். ஓகே, ஸோ நியூ டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ டோக்கன் நேம், ஸோ இந்த டோக்கன் நேம் வந்து ஜென்கின்ஸ் பைப்லைன். ஓகே, ஒரு நேம் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பைரேஷன். இந்த டோக்கன்ஸ் வந்து உங்களுக்கு 30 டேஸில் எக்ஸ்பைரேஷன் ஆகணும், இல்லை இது வந்து 7 டேஸில் எக்ஸ்பயர் ஆகணும், இல்லை இந்த இந்த டோக்கன்ஸ் வந்து எக்ஸ்பயர் ஆகக்கூடாதுன்னா நோ எக்ஸ்பைரேஷன் கொடுத்துங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறதுன்றத ஒரு 30 டேஸ் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஓகே, இப்போ இந்த டோக்கனுடைய ஸ்கோப் என்ன, இந்த டோக்கனை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ உங்கள் ஆர்கனைசேஷன் பேஸ் பண்ண மாதிரி இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ரெப்போடைய ஃபுல் ஆக்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோன்றதுனால ரெப்போட ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓகே, மோஸ்ட்டாக வேறு எதுவும் தேவைப்படாது நமக்கு. ஓகே, ஸோ ப்ராஜெக்டோடைய ஃபுல் கண்ட்ரோலே நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ டோக்கன் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டோக்கனை வந்து காப்பி பண்ணி உங்களுடைய நோட் பேடில் எங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஒன்ஸ் நம்ம பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை எப்படி நம்மளுடைய ஜென்கின்ஸில் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்கின்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு மேனேஜ் ஜென்கின்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேனேஜ் ஜென்கின்ஸில் கீழே வந்தீங்கன்னா இங்கே கிரெடென்ஷியல்ஸ்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணிவிட்டு குளோபல் கிரெடென்ஷியல்ஸ் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதில் போய்ட்டு நம்ம கிரெடென்ஷியல்ஸை ஆட் பண்ணணும். ஸோ ஆட் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டு நம்ம யூசர் நேம் வித் பாஸ்வேர்ட்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ யூசர் நேம் வந்து நம்மளுடைய கிட்டோடைய யூசர் நேம். ஸோ டேட்டா காப்பி பண்ணி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண ஆக்சஸ் டோக்கன் இதை வந்து காப்பி பண்ணி இந்த பாஸ்வேர்டில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி வந்து கிட் கிரெடென்ஷியல்ஸ்னு கொடுத்துக்கலாம். ஸோ கிட் கிரெடென்ஷியல்ஸ்னு கொடுத்தாச்சு. ஓகே, இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கிரியேட் ஆகிடுச்சா. இந்த ஐடியை மட்டும் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி நம்மளுடைய ஜென்கின்ஸ் ஃபைலில் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே கிரெடென்ஷியல்ஸ் வந்து
ஓகே, இப்போ நம்மளோட ஜென்கின்ஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ இதை காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜென்கின்ஸில் டேஷ்போர்ட், ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்டில் கான்ஃபிகர் கொடுத்துட்டு, ஓகே, ஸோ இதை கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜென்கின்ஸ் ஃபைலை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே, ஸோ சேவ் அப்ளை பண்ணிட்டு சேவ் பண்ணுவோம். இப்போது நம்மளுடைய ப்ராஜெக்டை பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ செக் அவுட் ஃப்ரம் கிட். ஸோ நமக்கு பைப்லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எரர் வந்துருக்கு, என்னன்றது செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எரரில் கன்சோல் அவுட்புட் நம்ம போய் பார்த்தோன்னா நமக்கு என்ன எரர்ன்றது நமக்கு ஷோ ஆகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எரர் க்ளோனிங் ரிமோட் ரெப்போ ஆர்ஜின். ஓகே, ஸோ இதால் வந்து இது பண்ண க்ளோன் பண்ண முடியல. ஸோ இதுக்கு மோஸ்ட்டாக என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்மளுடைய EC2 இன்ஸ்டன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது நானுமே ஃபஸ்ட்டு இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து நான் டேரெக்டாக எதையும் இன்ஸ்டால் பண்ணாமல் 1 by 1 வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட் நம்மளுடைய ஜென்கின் சர்வர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ கிட் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஓகே, ஸோ sudo yum install git -y. ஓகே, ஏன்னா நம்மளுடைய சர்வரில் வந்து கிட் இல்லாதனால தான் அந்த எரர் அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து மறுபடியும் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணலாம். ஸோ பில் நவ் கொடுத்துட்டு பில் பண்ணுவோம். ஓகே, ஸோ பில்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளோட ஒர்க் ஸ்பேஸ் காமிக்குதா. இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உள்ளே இருக்கும். சாரி, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து நம்மளுடைய க்ளோன் பண்ண கோட் எல்லாமே இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை செக் பண்ணுறதுக்கு கூட நம்ம இதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய இதில் CD பேஸ்ட், ஸோ LS பண்ணால் நம்மளோட கோட் எல்லாமே உள்ள காப்பியாக இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.